அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கடகராசிக்கு சனி வக்ர பலன்கள் என்ன என்பதனை ஒரு வீடியோ சீரீஸாகவே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கடகம் ராசி. கடகம் ராசியை பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் களத்திரஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான மாங்கல்யஸ்தானம் மறைவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவார். தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து கடகராசிக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தடைகளை கொடுத்து கொண்டு இருக்கார். இப்போ அந்த வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்கலாம். பொதுவாக 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது யோகம்தான், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கும். இதனால் வரை நீங்கள் சாமி கும்பிட்டுருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு கடவுள் மேலே ஒரு விரக்தி அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் கடவுளோடு நம்ம நல்ல ஒரு சரணாகதி ஆகி நம்மளோட செயல்பாடுகளையும் ஒன்று அவருக்கு அர்ப்பணித்து பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார், சரிங்களா? இந்த வக்ர நிகழ்வு காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, வக்ர நிகழ்வு காலங்களில் கடகராசிக்காரங்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் கிரகம், சரிங்களா? அந்த 7ஆம் இடத்து கிரகம் 9ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் பெறுறது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்னோன்யம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு புரிதல் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அவங்க பார்ட்னருக்கும் நிச்சயமாக இருக்கும். அதே சமயம் 8ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதி, சரிங்களா? அப்போது சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துக்கும் அவரே அதிபதி. உங்கள் ராசியிலேருந்து கும்பம் 8ஆவது பாவகம். ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். இப்போது திடீர் அதிர்ஷ்டம் இல்லை திடீர் பயணம், நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம் இல்லை திடீர் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது திடீர்னு நடந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் அமையும். இப்போ நீங்கள் ஒரு பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு ட்ரிப்பு வரும், இல்லை பிளானே பண்ணாமல் ஏதோ ஒரு காரியம் அப்படிங்கிற நம்ம உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பரபரப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அமையக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அமையும். மற்றபடி உங்களுக்கும் உங்களோட தந்தையாருக்கும் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் நீங்கி தந்தையார் மீது நல்ல ஒரு பாசம், அவரோட நல்ல ஒரு உறவு முறை அப்படிங்கிறது மேம்படும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகையில் தந்தையார்கிட்ட நீங்கள் எதுவும் பேசி மனஸ்தாபமாகி கொஞ்சம் பேசுவோமா வேண்டாமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த சனி வக்ரகாலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு உறவு முறையை மேம்படுத்தக்கூடிய வகையிலே இந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. இருப்பினும் ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து சனி செவ்வாய் சமசப்தம பார்வை, முடிஞ்சளவு குடும்பம் சார்ந்த நபர்களிடமும் தந்தையாரிடமும் கொஞ்சம் நிதானமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறது இன்னுமே நல்ல பலன்களை அப்படிங்கிறது பெற்றுத்தரும். வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தர்மஸ்தானம், பாகியஸ்தானம், நம்மளோட ஒரு செல்ஃபாக நம்மளை உயர்த்திக்கக்கூடிய ஒரு பாவகம். ஸோ அப்படிப்பட்ட பாவகத்தில் சனி பகவான் வக்ரம் பெறார் அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், இல்லை வேலையில் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு வேறு டிபார்ட்மெண்ட் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது அப்படின்னா அதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். இல்லை இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி எனக்கு நல்ல ஒரு அதிக பேக்கேஜில் எனக்கு சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப தாராளமாக எடுத்துக்கிடலாம், சரிங்களா? மற்றபடி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தொழில் தொடங்குவதற்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்படணும், சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அது சரி வருமா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டு நம்ம தொழில் தொடங்கலாம். இதே உங்களோட பரம்பரை தொழில் தந்தையார் செஞ்சிட்ருக்காங்க, நாம் இதுக்கப்புறம் அதை பார்த்துக்க போகிறோம் கவனிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தாராளமாக எடுத்துக்கிடலாம், சரிங்களா? புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நம்ம நிதானமாக செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன ஒர்க் ப்ரெஷர் போகும், சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அது எப்போதுமே அப்படி இருக்கும். அந்த வக்ரம் பெறக்கூடிய காலங்கள் 138 நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் வரை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா? அதனோட தாக்கங்கள் ஏதோ ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? மற்றபடி நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலுமே அந்த காரியத்தில் நீங்கள் எப்போதுமே அந்த காரியம் அதனால் நம்மளுக்கு ஆதாயம் உண்டா, நன்மைகள் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ந்து ஒரு காரியத்தை நிதானமாக செய்வது அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அட்டமஸ்தான கிரகம், சரிங்களா? அட்டமஸ்தான கிரகம் சனி பகவான் 9ஆம் இடம். ஏன்னா 9ஆம் இடம் நம்மளோட உயர்வு, நம்மளோட அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அங்கே போயிட்டு வக்ரம் ஆகிறார் அப்படின்னா நன்மையான பலன்களையும் செய்வார். பட் இருப்பினும் நம்ம கவனமாக இருக்கணும், சரிங்களா? கவனமாக ஒரு விஷயத்தை நிதானமாக செய்வதன் மூலமாக நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிறது
அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுக்கு இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் இருக்கும். என்னதான் உங்களுக்கு சனி வக்ரமானாலுமே கூட 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், கடவுளோட ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு முழுமையான பலன்களை பெற்றுத்தரும். ஒரு சில விஷயங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றி விட்டோம். சரிங்களா? முடிஞ்சளவு நீங்கள் சனிக்கிழமை நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இப்போது வெளிநாட்டு வேலைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, விசா கிடைக்கல, விசா கிடச்சிச்சு, எனக்கு ஜாப் ஒன்றும் சரியாக கிடைக்கல, வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வெளிநாடு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத கண்டிப்பாக சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் ஜாதகருக்கு நல்ல ஒரு யோக பலனாகவே கொடுக்கும். அதே சமயம் புத்திரபாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நல்ல நேரம். சரிங்களா? அந்த சனி வக்ரகாலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. முக்கியமாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தடைகள் விலகும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சரிங்களா? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடவுளோட ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் உண்டு. சரிங்களா? மற்றபடி மேற்சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.